அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்தளை செப்பு பூஜை பொருட்களை எப்படி நல்லா வெள்ளையாக பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த செப்பு பித்தளை பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம வளர்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட வேணாம். சிம்பிளாக ஒரே ஒரு பவுடர் இருக்குது. அந்த பவுட்ரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீதாம்பரி அப்படி. இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா எல்லா மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட்டு எல்லாத்துலேயுமே கிடைக்கும். நான் இப்போ இவ்வளோ பித்தளை சாமானுக்கு கொஞ்சோண்டு பீதாம்பரி பவுட்ரு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சோப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் எதுக்கு சோப்பு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் தண்ணி கொஞ்சம் போர் தண்ணி சரியில்லை. அதனால் நான் எந்த சில்வர் பாத்திரம் வளர்க்குனா கூட உடனே கருப்பாக போயிடுது. அதனால் நான் என்ன செய்ய போகிறேன், இன்றைக்கி சோப்பு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளை தண்ணியில் நனைச்சிடக்கூடாது. நம்ம கையை மட்டிலும் தண்ணியில் லைட்டாக நனைச்சிக்கோங்க. நனைச்சிக்கிட்டு இந்த பீதாம்பரி பவுடரை இப்படியே கையாலேயே தொட்டு கையாலேயே நம்ம வளக்கிடலாம். நீங்கள் அப்படி வேணும்னா நீங்கள் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் இப்போ கையால் தான் எல்லாத்தையும் வளர்க்க போகிறேன். பாருங்கள், வளர்க்குறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்தது இப்போ உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த பொட்டு வச்ச இடம்லாம் இதை இப்போ நான் கழுவி காட்டுறேன். இப்போ பாருங்கள், கழுவிட்டேன். இப்போ இதை நான் லைட்டாக சோப்பு வச்சு மேலே க்ளீன் பண்ணிக்கிறேன். நான் ஸ்க்ரப்பர் போடல, ஏன்னா எல்லாமே மேலே ஸ்க்ராட்ச் ஆகி இந்த பூஜை பொருட்கள்லாம் வீணாக போயிடும் அப்படிங்கிறதுனால நான் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாமல் வளர்க்குறேன். இங்கே பாருங்கள், மேலே சோப்பு போட்டு ஒரு தடவை நல்லா வளக்கிட்டேன். இப்போ நம்ம கழுவிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த தண்ணியில் கழுவிட்டு இதில் போட்டுடுறேன். இப்போ இந்த அடுத்து க்ளீன் பண்ணி காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா தூப கலசத்திலே உள்ள இது வீணாக போயிடுச்சு இந்த இடம். அதனால் அது அந்த இடம் மட்டும் அப்படியே இருக்குது. மற்ற இடத்தெல்லாம் பாருங்கள், வெறும் அந்த பீதாம்பரி பவுட்ரு மட்டும் தான் போட்டேன். வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. அதில் இருந்த கறி எல்லாமே உடனே போயிடுச்சு. இது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறப்போ நம்மளுக்கு பவுடரும் அதிகம் தேவைப்படாது. கொஞ்சம் பவுடர்லேயே நம்ம நல்லா க்ளீன் பண்ணிடலாம். ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாதனால இந்த பொருள்களும் ஸ்க்ராட்ச் ஆகாது. பாருங்கள், இப்போ இதை கழுவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், அப்படியே புது பாத்திரம் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதுலேயும் நான் என்ன செய்கிறேன், லைட்டாக சோப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் வேணால் இதோடய விட்டுடலாம். தேவைப்பட்டால் மேலே சோப்பு போட்டு இன்னொரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்கிட்ட தண்ணி சரியில்லை, அதனால் நான் ஒரு டைம் சோப்பு போட்டு அதை க்ளீன் பண்ணிக்கிறேன்.
இப்போ பாருங்கள், இப்போ இதையும் வந்து நல்ல தண்ணியில் போட்டுடுறேன். ஒரு தடவை கழுவிக்கிறதுக்காக இதில் போட்டுக்கிறேன். இப்போ இதே மாதிரி நான் எல்லா பொருளையும் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இதேமாரி விளக்கெல்லாம் என்ன செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே எண்ணெய் ஊற்றி நம்ம ஏற்றிருப்போம். இப்போ இதில் நம்ம டைரெக்டாக வந்து அப்படியே பீதாம்பரி பவுட்ரு போட்டு வளர்க்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் இது, கோலமாவு. இந்த கோலமாவை கொஞ்சோண்டு போட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் எடுத்துடும். இது தேய்ச்சிங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துரும். இந்த எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துட்ட பிறகு நம்ம இது மேலே வந்து பீதாம்பரி பவுட்ரு போட்டு க்ளீன் பண்ணோம்னா நல்லா வெள்ளைக்கு பளிச்சுன்னு நல்லா வெள்ளையாக வந்துடும். இப்போ நான் இது மாதிரி எல்லாத்தையும் வதக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டேன், தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு துணியில் தண்ணியை வடிகட்டிக்கலாம். ஒரு பழைய துண்டில் அப்படியே தண்ணி வடிகிறதுக்காக கவுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே தண்ணி வடியிட்டோம். இப்போது தண்ணி நல்லா இருவ விட்டு இது மாதிரி நல்ல ஒரு சுத்தமான ஒரு வாயில் துணியாக எடுத்துக்கங்க. நல்லா காட்டன் துணியாக எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா தண்ணி இல்லாமல் சுத்தமாக துடைச்சிக்கங்க. இப்போ பாருங்கள், நான் முன்னாடியே உங்களுக்கு காமிச்சேன் வளர்க்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு. இப்போ எப்படி பாருங்கள், புது பாத்திரம் மாதிரி ஆகிடும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் சுத்தமான ஒரு வாயில் துணியில் வச்சு நல்லா இது மாதிரி தண்ணியை துடைச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு துடைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ எல்லா பாத்திரத்தையும் நல்லா துணி வச்சு துடைச்சி ஈரம் இல்லாமல் நல்லா துடைச்சிட்டேன். இது ஒரு சும்மா ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வெயிலில் காயட்டும். இப்போ நல்லா வெயிலில் காஞ்சிடுச்சு. இப்போ அதை நம்ம எடுத்து நல்லா பொட்டு வச்சுக்கலாம். பொட்டு வைக்கிறதுக்கு நான் மஞ்சளும் குங்குமமும் யூஸ் பண்ணுறேன். இது மாதிரி எல்லா பொருளுக்கும் பொட்டு வச்சிடலாம். எல்லாத்துக்கும் பொட்டு வச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ எல்லா பூஜை பொருளுக்கும் பொட்டு வச்சுட்டேன். இப்போ நீங்களே இந்த வித்தியாசத்தை பாருங்கள். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ நல்லா க்ளீன் பண்ண பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த பீதாம்பரி பவுட்ரை வந்து நம்ம தண்ணி சேர்த்து வளக்கிடக்கூடாது. ட்ரையாக கொஞ்சம் நம்ம கையை மட்டும் நினச்சிக்கிட்டு அந்த பவுடரை தொட்டு வளர்க்கணும்னாவே நமக்கு இந்தளவுக்கு நல்லா விளக்கெல்லாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நமக்கு வேறு புளியோ எலும்பிச்சம்பழமோ வேறு எதுவுமே தேவையில்லை. வெறும் பீதாம்பரி பவுடரும் சோப்பும் மட்டுமே போதும் இந்த பூஜை பொருளாக நல்லா பளிச்சுன்னு ஆக்கிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் வரைக்கும் அப்படியே கருக்காமல் அப்படியே இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது ரிசல்ட் அப்படின்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.